ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் கொஞ்சம் வீட்டிலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய கிளாஸஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இது பீரியாடிக் டேபிள். ஏன்னா இது வரைக்கும் கிளாஸ் மிஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட் நான் இந்த கிளாஸில் பீரியாடிக் டேபிள் எப்படி வேரியேஷன்ஸ் இருக்குது, அதனுடைய இதெல்லாம் ட்ரெண்ட்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். இனி வர வீடியோஸ் அதில் நான் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ், ஏன்னா அது தெரியணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது தெரியணும், சரியா? அதனால் இது பார்த்துக்கோங்க. ஸோ பீரியாடிக் டேபிளில் முக்கியமாக உங்களுக்கு தெரியறது உங்களுக்கே எல்லாமே தெரியும். ஸோ இது ஹைட்ரஜன், இங்கே இருக்க ஹீலியம். ஹைட்ரஜன் எந்த குரூப்போடையுமே சேராது. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரெடான்லாம் ரேர் கேஸஸ். ஸோ இது எப்படி அடுக்கியிருக்காங்க? ஸோ அட்டாமிக் நம்பர், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னா என்ன? Z. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா சார்ஜ் சமப்படுத்தணும் இல்லையா? நியூட்ரலைஸ்டாக இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குது, நம்ம மெயினாக நம்ம படிக்கிறதுக்கு நம்ம லித்தியத்துலேருந்து நம்ம பார்த்தா போகிறோம். ஸோ லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஸோ இது நம்ம கிளாஸ்லேயே நம்ம நல்லா மனப்பாடமாக படிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியுது லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3, பெரிலியம் 4, ஸோ போரான் 5, கார்பன் 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8, ஃப்ளூரின் 9. இது என்ன, இந்த நம்பர் என்ன குறிக்குது? லித்தியம் கிட்ட 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பெரிலியம் 4, போரான் 5, கார்பன் 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8, ஃப்ளூரின் 9. ஸோ இது ஃபஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் எப்போவுமே உங்களுக்கு தெரியணும், மனப்பாடமாக தெரியணும். தூக்கத்தில் எழுந்து கேட்டாலும் லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஸோ இதெல்லாம் ரேர் கேஸஸில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு குரூப்பில் உங்களுக்கு மெயினாக லித்தியம்க்கு கீழே லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். ஏன்னா உங்களுக்கு ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு கவர் ஆகும். அதே மாதிரி பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். இது எப்போவுமே உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ பார்க்கலாம் இதில் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அட்டாமிக் சைஸ். அட்டாமிக் சைஸ்னால் என்ன? ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸில் யார் இருப்பாங்க? ஸோ நியூட்ரான் இருக்கும், அப்புறம் புரோட்டான் இருக்கும். அதை சுற்றி எலக்ட்ரான்ஸை நம்ம வேறு வேறு ஷெல்ஸில் நம்ம அடுக்கியிருப்போம். ஸோ ஆஃப் பர்க் பிரின்சிபிள் ஃபாலோ பண்ணி. ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லித்தியம் எப்படி இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி ஒரு ஃபஸ்ட்டு ஷெல்லு 2 எலக்ட்ரான் வைக்கிறோம், அடுத்த ஷெல்லில் இன்னொரு எலக்ட்ரானை வைக்கிறோம். பெரிலியம் எப்படி இருக்குது? நியூக்ளியஸ், ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் வைக்கிறோம், அடுத்த ஷெல்லில் 2 எலக்ட்ரான். அதே மாதிரி போரான் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ், ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் 3 எலக்ட்ரான். பிகாஸ் செகண்ட் ஷெல்லில் நம்மளால் 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் போக முடியும், ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் தான். அதே மாதிரி கார்பன், நைட்ரஜன். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தா என்ன தெரியுது? ஷெல் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் when you go along from left to right in a periodic table, the number of shells are not increasing. Number of shells are not increasing. சரியா? when you come from top to bottom in a periodic table, so இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா NS1 என்ன? லித்தியம் 3 அப்படின்னா என்ன வரும்? NS2 2s1. ஸோ லித்தியம் 2s1, அதனுடைய வேக்கண்ட் கடைசி ஆர்பிட்டல், பேலன்ஸ் ஆர்பிட்டல். இது 3s1, 4s1, 5s1, 6s1. ஸோ இந்த 6ங்கிறது என்ன சொல்லுது? ஸோ 6th ஷெல் வரைக்கும் நம்ம போகிறோம், ஓகேவா? ஸோ லித்தியம் எப்படி இருந்ததுன்னா நியூக்ளியஸ், ஃபஸ்ட்டு ஷெல், செகண்ட் ஷெல், சரியா? அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் 11. ஸோ இதுக்கு கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது? 1s2, 2s2, 2p6, 3s1. என்னாச்சு? ஒரு ஷெல்லு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல். ஸோ ஆப்வியஸ்லி ஒவ்வொரு ஷெல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும்போது பீரியாடிக் டேபிளில் ஃப்ரம் டாப் டு பாட்டம் த சைஸ் இன்க்ரீசஸ். பிகாஸ் we are increasing number of shells, so obviously the size increases. From left to right in a periodic table, the electrons are increasing. We are adding electrons, but we are adding the electrons to the same shell. அதே ஷெல்லில் தான் நம்ம திருப்பி வைக்கிறோமே தவிர புது ஷெல்லு போல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெரிலியம் என்ன பண்ணுறோம்? ஸோ 1s2, 2s2. போரானுக்கு எழுதுங்க. போரானுக்கு எழுதுனா என்ன வரும்? 1s2, 2s2,
2p1 அதே 2 லெவலில் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து கார்பன் போனீங்கன்னா என்ன வரும்? கார்பன் போனீங்கன்னா 1s2 2s2 2p2 பிகாஸ் பாருங்கள் அந்த ஷெல்லு வந்து 2 தான், பட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது. அதோடு போக போக பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். அது என்ன எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்? ஸோ இப்போ இதுதான் வந்து நியூக்ளியஸ் இல்லையா? அந்த நியூக்ளியஸோட சார்ஜ் என்னன்னு சொல்லுவோம்னா ZE. இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே எலக்ட்ரான் இருக்குது, இங்கே எலக்ட்ரான் இருக்குது. ZEன்னு ஏன்னு சொல்கிறோம்? Z வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அப்புறம் E வந்து சார்ஜ் ஆஃப் எ ப்ரோட்டான். ஸோ எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அத்தனை சார்ஜ் வந்து சென்டரில் இருக்கும். புரியுதா? அதுதான் வந்து நியூக்ளியர் சார்ஜ். இந்த நியூக்ளியர் சார்ஜ் வந்து எல்லா எலக்ட்ரான், அதை சுற்றி இருக்கிற எல்லா எலக்ட்ரானுக்கும் ஈவனாக போய் சேருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்குது, அடுத்த ஷெல்லில் எவ்வளோ இருக்கும்? அது ஆட்டம்க்கு ஆட்டம் மாறும். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்? 8 எலக்ட்ரான். சரியா? தேர்ட் ஷெல் போனீங்கன்னா 18 எலக்ட்ரான்ஸ் போகும். சரியா? இப்போது இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த எலக்ட்ரான் மேலே நம்ம நியூக்ளியர் சார்ஜுக்கு என்ன எஃபெக்டிவ் சார்ஜ் இருக்குது? அதே மாதிரி செகண்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த எலக்ட்ரான் மேலே நியூக்ளியர் சார்ஜு எவ்வளோ இருக்கும்? அதுதான் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆர் ஆல்வேஸ் okay. So what is ZE is always lesser than Z effective. So இந்த effective nuclear charge என்ன அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஷெல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலை. அப்போ வந்து மேடம் அப்போ எல்லா ஆட்டமோட சைஸுமே சேமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு எலக்ட்ரான் நீங்கள் வந்து இது போடுறீங்க, அதே ஷெல்லில் போடுறீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே ஷெல்லில் போடுற போது என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் போடுறீங்க, இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போது வந்து என்ன ஆகும்? புல்லிங் ஃபோர்ஸ் இதுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் உள்ளே இருக்கிற நியூக்ளியஸுக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஓகேவா? மறுபடியும் அதே ஷெல்லில் இன்னொரு எலக்ட்ரான் போடுற போது இன்னொரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. மறுபடியும் இன்னொரு எலக்ட்ரான் போடுற போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டு நீங்கள் போக 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 ஆட்டமோட சைஸை, எலிமெண்ட்டோட சைஸை போக போக பெருசிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிக்கிட்டே வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்கள் பெரிலியம் அப்படின்னா இது போரான், இது உங்கள் கார்பன், இது உங்கள் நைட்ரஜன், ஆக்சிஜன். இருக்கிறதுலையே ஃப்ளூரின் தான் வந்து ரொம்ப சின்னது. அப்போ ஃப்ளூரினை விட நியான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நியான் வந்து இருக்கிறதுலையே பெருசு. அது ஏன் நான் உங்களுக்கு தனி வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? உங்கள் பீரியாடிக் டேபிளே சின்ன ஆட்டம் என்ன? ஃப்ளூரின் ஆட்டம் தான். பிகாஸ் we are adding new electrons to the same existing shell, thereby what increases? The effective nuclear charge increases, the force of attraction between the electrons and the protons increases, thereby the pulling force increases. So from left to right in a periodic table the size decreases. புரியுதா? ஸோ the periodic table எப்படி வருது? From top to bottom the size increases, from left to right the size decreases. ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எல்லாமே வந்து நீங்கள் இந்த கான்செப்ட் தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன? டெண்டன்சி டு புல் ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரானை தம் வசம் இழுக்கிறது, அதுதான் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் நம்ம இந்த எல்லாமே இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை வச்சே, இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை வைத்தே நம்மளால் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணிட முடியும். ஸோ என்ன ஆகுது? இன் எ பீரியாடிக் டேபிள் ஃப்ரம் டாப் டு பாட்டம் த சைஸ் இன்க்ரீசஸ். சைஸ் இன்க்ரீஸ் ஆனாலே என்ன ஆகுது? ஸோ இசட் எஃபெக்டிவ், அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீசஸ். அப்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸாக இருக்கும் போது ஒரு எலக்ட்ரானை புல் பண்ணுற சக்தி இருக்குமா? கிடையாது. ஸோ electronegativity decreases. ஸோ அதே வந்து பார்க்குற போது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் எ பீரியாடிக் டேபிள் என்ன ஆகுது? எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். த சைஸ் டிக்ரீசஸ். சைஸ் டிக்ரீஸ் ஆனாலே என்ன ஆகுதுங்க?
இசட் எஃபெக்டிவ். இந்த இசட் எஃபெக்டிவாக மறக்கக்கூடாது. இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். அப்போ என்ன ஆகும்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டு அட்ராக்ட் எ ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரானை தம் வசம், ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி கூட சொல்லலாம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் என்ன? இன்னொரு எலக்ட்ரான் வந்து என்ன? நெகட்டிவ் சார்ஜ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் என்ன? இன்னொரு ஆப்போசிட்டிவ் சார்ஜ் வேணும். அப்போ ஆப்போசிட் சார்ஜ்னா என்ன? இசட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அது நிறையா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இழுக்கும் இல்லையா? ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகுது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் எல்லாத்துக்குமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து கம்மி. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா